புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். தாயின் கருவிலே உருவாகி முன்னறி அறிவு எங்களை தேர்ந்த தெய்வமே. பாவியாயினும் கற்று பிள்ளையாயினும் அஞ்சிட்டிருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அல்லாது என்று உம்மை காத்து வருகின்றீர். அத்தனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த கல்வாரி திருப்பலிக்கு அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் திருப்பலியினூடாக நாங்கள் தங்களுடைய சொந்தங்களை இழந்து பல நாடுகளில் வாழும் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் மன்றாடுவோம். இத்திருப்பலியினூடாக பிரிந்து வாழும் ஒவ்வொருவருக்காகவும் தங்களுடைய வாழ்வில் பல வேலைப்பாடுகளுக்குள் இருந்து கொண்டு குடும்பங்களுக்காக வாழும் ஒவ்வொருவருக்காகவும், முக்கியமாக தங்கள் வாழ்வையே உழைப்பிலே கழித்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் இத்திருப்பலி நாங்கள் மன்றாடும். அவர்களுக்கு தேவையான அமைதியும் ஆசீர்வாதமும் ஆண்டவர் தாமே அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடாத்த எதிர்பார்ப்போடு வாழ அவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று திருப்பலியில் மன்றாடுவோம். மற்றோடு சேர்ந்து யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோம் அவர்களை நினைத்து மன்றாடுவோம். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்ற அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளை தூய மர நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை உலக நிகழ்வுகளை உமது அமைதியில் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைபற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு பரிசுத்தாவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 10 தொடக்கம் 16 ஏறாக. அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். இந்த மீட்பை குறித்து துருவி துருவி ஆய்ந்தனர். தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களையும்
அவற்றிற்கு பின் அடைய வேண்டிய மாட்சியையும் முன்னறிவித்த போது ஆவியால் குறிப்பிடப்பட்ட காலமும் சூழ்நிலையும் எவையென்று ஆராய்ந்தனர். அவர்களது பணி தங்கள் பொருட்டல்ல, உங்கள் பொருட்டே என்பது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. விண்ணினின்று அனுப்பப்பட்ட தூய ஆவியால் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தவர்கள் அவர்கள் முன்னறிவித்தவற்றை இப்போது உங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். இவற்றை அறிந்து கொள்ள வானதூதர்களும் ஆவலோடு இருந்தார்கள். ஆகவே உங்கள் மனம் செயலற்றதாய் இருக்கட்டும், அறிவு தெளிவுடையவர்களாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள். முன்னர் அறியாமையில் இருந்தபோது இச்சைகளுக்கிசைய நடந்தது போலன்றி கீழ்ப்படிதலுள்ள மக்களாய் இருங்கள். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் தூயவராய் இருங்கள், ஏனெனில் நான் தூயவனென மறைநூலில் எழுதப்பட்டிருக்கின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 10 திருவசனங்கள் 28 தொடங்கி 31 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பொருட்டு நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ தாயையோ தந்தையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்டு எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரிகளையும் தாயையும் நிலப்புலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலைவாழ்வையும் பெறாமல் போகார்.
முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மை ஆவர் என்றார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் வாசகங்களுக்கு நாங்கள் காது கொடுத்தால், முக்கியமாக இன்றைய நாள் வாசகங்கள் எங்களை அழைத்து செல்லுகின்றன. நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை இயேசு எங்களுக்கு இந்த உலகத்தில் வாழும்போதே எடுத்து காட்டுகின்றார். அதாவது இந்த உலகத்தில் நாங்கள் கேட்கின்றோம், சில நேரங்கள் எங்களோட கேள்வியாக இருக்கின்ற, நாங்கள் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் எங்களுக்கு எடுத்து வச்சு கொள்கிற போது இந்த உலகத்துலேருந்து மறு உலகத்துக்கு போகிற நேரம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறோம். அதே போன்று நாங்கள் பார்த்தால், நாங்கள் நேற்றைய தினம் நாங்கள் பார்த்தோம் வாசகத்தில், முக்கியமாக அந்த செல்வராக இருந்து அந்த பணக்கார இளைஞன் கேட்ட கேள்விக்கு அவன் உடைமையை தனது வச்சு கொண்டிருந்தான். ஏன்னா உழைச்ச எல்லாத்தையும் பார்த்து இதெல்லாம் விட்டு விட்டு நான் எப்படி உம்மை பின்பற்றுவது, இந்த அவனுக்கு அந்த உடைமைகளும் அவன் உழைச்ச செல்வங்களும் பெரிதாக இருந்தது கடவுளை விட. இன்றைய நாளில் பேதுரு இயேசுடன் கேட்கின்றான், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மிடம் வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கின்றார். அதாவது இயேசு அவர்களை பார்த்து சொல்ல, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், இந்த உலகத்தில் நீங்கள் என்னெல்லாம் விட்டு விடுகின்றீர்களோ என்னுடைய பேரால், எனக்காக எந்த எல்லாம் நீங்கள் விட்டு விடுங்க, அது 100 மடங்காக நீங்கள் விண்ணுலகத்தில் உங்களுக்கு கிடைக்கப்படும். அதாவது எங்களோட வாழ்வில் நாங்கள் ஆண்டவருக்காக வாழும்போது அது கட்டாயம் விண்ணுலகில் எங்களுக்கு பல மடங்காக அது கிடைக்கும் என்று இயேசு உறுதியாக கூறுகின்றார். அதாவது சொல்லப்படுகின்றது, இயேசு பல இடங்களில் இது குறிப்பிடுகின்றார். ஏழைகளின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், நீங்கள் இந்த உலகத்தில் என்னெல்லாம் நீங்கள் விடுகின்றீர்களோ உங்களுக்கு விண்ணுலகத்தில் இடம் கிடைக்கும் என்று. எனவே இன்றும் எங்களுக்கு அதே உறுதியை தருகின்றார். அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களில் உயிரே விடுகின்றார்கள், சில பேர் மறைசாட்சியாக மறைக்கின்றார். அதையும் சொல்லுகின்றார், இன்னல்கள் மறுமையில் அந்த இன்னல்கள் நடந்து கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் படும்போது என் பேரால் உங்களுக்கு மறு உலகில் நிலைவாழ்வு கிடைப்பது மட்டுமல்ல, அது 100 மடங்காக உங்களுக்கு கிடைக்கும் என்று உறுதியோடு சொல்லுகின்றார். சில பேர் வாழுகின்றார்கள், இந்த உலகத்தில் தான் எனக்கு வாழ்க்கை என்று. சில பேர் நினைச்சிருக்கின்றார்கள், இந்த உலகத்தில் உழைக்கிற உழைப்புகள், சொந்தங்கள், பந்தங்கள், எனக்கு கிடைக்கிற பெரிய நிலைகள், சில நேரங்களில் நான் பெரியவனாக இருக்கலாம் இந்த உலகத்தில், ஆனால் அது எல்லாமே இந்த உலகத்துக்கு மட்டும்தான் சொந்தம். ஆனால் கடவுளுக்காக நாங்கள் என்ன சேர்த்து வைக்கின்றோம், இதுதான் இன்றைய கேள்வியாக மாறுகின்ற ஜேசுடன். நான் கடவுளுக்காக என்ன சேர்த்து வச்சிருக்கின்றேன், கடவுளுக்காக என்ன விட்டு கொடுத்தேன் என்னுடைய வாழ்வில், கடவுளுக்காக எதை நான் செய்தேன் இந்த உலகத்தில், அதுதான் மறு உலகத்துக்கு எனக்கு வரப்போகின்றது. அன்பார்ந்தவர்களே, மறு உலகத்தில் அதைத்தான் நான் சேர்த்து வைக்கப் போகின்றேன். அதைத்தான் சொல்லுகின்றார், நான் எதெல்லாம் விட்டு விடுகின்றனோ, இங்கே இருக்கிற பொருட்கள், வீடுகள், வாசல்கள், சகோதரர்கள், சகோதரிகள், என்னுடைய நிலப்புலங்கள், எனக்கு இருந்த பேர், பதவி, எல்லாவற்றையும் நான் கடவுளுக்காக துறக்கின்றேன் என்றால், இது பல மடங்காக கட்டாயமாக என்னை பல மடங்காக ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, எனக்கு அந்த விண்ணக வாழ்வில் நிலையான உறுதியான இடம் கிடைக்கின்றது என்பதை ஆண்டவர் தெளிவாக எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். இந்த உலகத்தில் எனக்கு நிரந்தரமான வீடு இல்லை, நிரந்தரமான வாழ்வு இல்லை. ஆனால் மறு உலகத்தில் அந்த நிலையான அனைத்தும் கிடைக்கின்றது. அதற்காக நாங்கள் உழைப்போம், அதற்காக நாங்கள் வாழுவோம் என்ற உறுதியோடு ஆண்டவரை பார்த்து திருப்பலியில் நாங்கள் பக்தியோடு மன்றாடுவோம். நல்ல ஆயனாம் இறைவா, எங்கள் ஆன்மீக வாழ்வின் வழிகாட்டிகளாக விளங்கும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களது பணிவாழ்வில் ஏற்படும் சோதனைகளையும் துன்பங்களையும் மன உறுதியுடன் தாங்கிக் கொள்ள வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றி இறைவா, உமது இறை பணியை தொடர்ந்து செயலாற்றிட இளைஞர் இளம்பெண்கள் முன்வரவும், அவர்களை உமது தூய ஆவியின் ஞானத்தால் நிரப்பி உண்மையின் வழி வாழும் மன உறுதியினை அளித்திட வரமருள வேண்டுமென்று
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இயேசுவே, நாங்கள் பிறருக்கு தீமை செய்யாமல் மகிழ்வான உள்ளத்தோடு நலமளிக்கும் வார்த்தைகளால் ஆறுதல் அளித்திடவும் மாசற்ற மனிதர்களாக வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்று கூறிய இயேசுவே, தீமையானவற்றை நாங்கள் பேசாமல் நேர்மையானவற்றில் உள்ளத்தை செலுத்திடவும் தீமை பேசும் நாவை நீரே பாதுகாத்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். வல்லமையுள்ள ஆண்டவரே, உமக்காக நாங்கள் வாழவும் எல்லாவற்றையும் விட்டு முழுமையான மனதை உமக்கு கொடுக்கவும் எங்களுக்கு வரம் தரும் ஆண்டவரே. நிலைவாழ்வு தரும் இறைவா, அந்த நிலைவாழ்வை நாங்கள் சுகிரிச்சு கொள்ள எங்களுக்காக நீர் வாழுகின்றீர். நானும் எங்கள் வாழ்வில் உமக்காக வாழவும் உம்மில் வாழவும் எனக்கு வரம் தரும் ஆண்டவரே. இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பேருக்காக நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் முறை பெற்றுள்ள பணியின் காணிக்கையை நீரே எங்களுக்கு அளித்திருக்கின்றீர். அதனால் இப்பலியிலிருந்து நாங்களும் பெருபலன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு
அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை எமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டி ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்ள உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். எனக்கு நன்மை செய்த ஆண்டவரை போற்றி பாடுவேன். உன்னதரான ஆண்டவரை பேரை போற்றி பாடுவேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள் பெறுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.